இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்லுகிறார், இதோ இந்த நாளிலே அந்த நாட்களுக்கு பிறகு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு உடன்படிக்கை என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களிலே அவைகள் எழுதுவேன். நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார். நாளில கர்த்தர் உடன்படிக்கை வசனத்தை அந்த நாட்களுக்கு பிறகு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு கூட பண்ணுவேன். என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களிலே அவைகள் நான் அவருடைய தேவனாய் இருப்பேன் என்று சொல்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, உடன்படிக்கை அவருடைய பிரமாணங்களை நம்முடைய இருதயத்தில் எழுத போகிறார். அவருடைய பரிசுத்தத்தை நம்முடைய இருதயத்தில் எழுத போகிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறப்போகிறோம். நாம் அவருடைய சொந்தமாய் மாறப்போகிறோம். நாம் அவருடைய ஆசீர்வாதமாய் மாறப்போகிறோம். நான் அவருடைய பலனாய் மாறப்போகிறோம். நாளில கர்த்தர் சொல்லுகிறார், இதோ இஸ்ரவேலின் குடும்பத்தாரே என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் என்பது மீட்கப்பட்டவர், இஸ்ரவேல் என்பது ரட்சிக்கப்பட்டவர், இஸ்ரவேல் என்பவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், இஸ்ரவேல் என்பது விலை கொடுத்து வாங்கினவர், இஸ்ரவேல் என்றால் உபத்திரத்திலிருந்து அவரை தூக்கி எடுக்கிறார், இஸ்ரவேல் என்றால் எல்லா துன்ப துயரத்திலிருந்து காப்பாற்றுவது அர்த்தம், இஸ்ரவேல் என்றால் கர்த்தருடைய பிரமாணம் என்ற அர்த்தம், இஸ்ரவேல் என்றால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தில் தேவனுடைய பிரமாணங்களை எழுதுவேன், பிரமாணங்களை எழுதுவேன் என்று சொல்கிறார். என்னுடைய வார்த்தைகள் அவருடைய இருதயத்தில் நான் எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் ஜனமாய்